Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, குட். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ் அந்த சாப்டர்ல எக்ஸசைஸ் 3.3 பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் என்ன? லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகே, அதுக்கு அடுத்தாப்புல உள்ள எக்ஸசைஸ் 3.3ல இந்த ஃபர்ஸ்ட் சம் என்ன ரிலேட் பண்ணுது அப்படின்னா எலிமினேஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது. ஓகே, நாட் ஓன்லி தட், அதே நேரத்துல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்லயும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏன்னா ரெண்டு மெத்தட்லயும் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். we have to substitute one variable in that equation. ஓகே, ஸோ ரெண்டு வேரியபிள் கொடுத்துருப்பாங்க, அதை ஒன்னு டமி பண்ணி ஒன்னு ஆக்டிவேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுதான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த ரெண்டு வேரியபிள் இருந்து ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டா. ஓகே, எலிமினேட் பண்ணிட்டு ஒரு வேரியபிள் மட்டும் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி அந்த ஒரு வேரியபிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி எகைன் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது அன்னோன் நம்பர் அன்னோன் வேரியபிள் கிடைச்சிரும். சரிங்களா? இதான் எலிமினேஷன் மெத்தட். ஸோ தேர் ஆஃப்டர் நம்ம போட்டிருக்க ஆன்சர் ரைட்டா தப்பான்னு ஒரு முறை வெரிஃபையும் பண்ணி பார்த்துடலாம் இங்க. ஓகே, ரைட். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. 3x plus 4y equals 10. Another equation 2x minus 2y equal to 2. Okay, right. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது? ஃபர்ஸ்ட் நான் எலிமினேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறேன். ஓகே, சொல்யூஷன் by elimination method. By elimination method. Okay, ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ்க்குலாம் நேம் கொடுத்துருவோம். ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2. சரிங்களா? ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 நேம் கொடுத்துருவோம். ஸோ given, what are the things are given here? 3x plus 4y equals 10. That is of equation number 1. Okay, similarly I'll get it to the second equation. 2x minus 2y is equal to 2. That is of equation number 2. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவேஷன் 2வை 2ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது இந்த இடத்துக்கிட்ட 4yன்னு வந்துடும். we just add it. ஏன்னா மேல இருக்கிற ஈக்குவேஷன்ல பிளஸ் இருக்கு, கீழே இருக்கிற ஈக்குவேஷன்ல மைனஸ் இருக்கு. ஸோ ஆட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காவே வேல்யூ 0 ஆயிடும். சரிங்களா? ரைட். ஈக்குவேஷன் 1 அப்படியே வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 I have to multiple with 1. So we have 3x plus 4y is equal to 10. Okay, equation 2 I have to multiple with 2. So what happens here? 2 2s are 4 minus 4y is equal to 4. Okay, so add பண்றேன். add பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா this number will cancel. So add பண்ணும்பொழுது here we have 7x. Okay, 7x is equal to 14. So what is the x value? 14 divided by 7 will be 2. So x value is 2. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ 2ன்னு கிடைச்சிருச்சு. இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஒரு வேரியபிளோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, சப்ஸ்டிடியூட் எக்ஸ் வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிடியூட் பண்றேன். 2 or 1 ஏதோ ஒன்னுல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ 2 implies that, equation 2 implies that, okay, instead of x I have replaced 2. Okay, 2 into 2 minus 2y is 2. Okay, yeah. So 4 minus 2y is equal to 2. Okay, right. So அடுத்து என்னங்க வரும்? Okay, then now constant right hand side கொண்டு போறேன். So minus 2y is nothing but 2 minus 4. So we have minus 2y is nothing but minus 2. Okay, y is nothing but 2 divided by 2. Minus will cancel. So we have 1. So y is nothing but 1. Okay, y value 1. Okay, therefore x value 2 and y value is 1. Okay, இதே ப்ராப்ளத்தை ஓகேங்களா, இதே ப்ராப்ளத்தை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதே ப்ராப்ளத்தை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகே, now we going to solve this problem by substitution method. Okay, by substitution method. By substitution method. Okay,
முதல்ல இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் எடுத்து எழுதிக்குவோம். ஓகே, வாட் ஆர் தி டூ ஈக்குவேஷன்ஸ்? 3x plus 4y is equal to 10. That is equation 1. Already நம்மளுக்கு தெரியும். So next 2x minus 2y equal to 2. That is of equation number 2. Okay, equation 1 ஐ 2 ஐ நம்ம முதல்ல எடுத்து எழுதி இருக்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செகண்ட் ஈக்குவேஷன் ஆர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அதுல இருக்கிற ஒரு வேரியபிளை டம்மி பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ் தட் ஓகே 3x மட்டும் வச்சுக்கிட்டு 4y அந்த பக்கம் கொண்டு போறேன். ஓகேயா, minus 4y. So I needed x alone. So 10 minus 4y whole divided by 3. That is of equation number 3. Okay, substitute substitute equation 3 in equation 2. equation 2ல substitute பண்றேன். So அப்ப என்ன ஆகுது? equation 2ல equation 3 x ஓட வேல்யூவை substitute பண்றேன். ஓகே, so அப்போ equation 2 implies that ஓகே இது 3ங்க. சரிங்களா, இது 3 whole divides 3 இல்லையா? so that is of 3. okay, good. so 2 into instead of x I have replaced 10 minus 4y whole divided by 3 minus 2y is equal to 2. okay, right. இப்போ LCM எடுங்க. LCM எடுக்கும்பொழுது என்ன ஆகும்? 2 into 10 minus 4y minus 2y 2 into 3 6. okay, into 3 whole divided by 3 is equal to 2. okay, so அதுக்கு பிறகு இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 3 ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூவோட ப்ராடக்ட் பண்ணிப்போம், அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிப்போம். அப்ப என்ன ஆகுது? இங்க ஓபன் பண்ணி விட்டுருங்க. so 2 into 10 minus 4y minus 2 3s are 6y is equal to 2 into 3 கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, so இப்போ அந்த பிராக்கெட்டை ஓபன் பண்ணும்பொழுது 2 10s are 20 minus 4 2s are 8 minus 6y is equal to 2 3s are 6. okay, right. so இங்க இதோட அடிஷன் வேல்யூ என்ன வருது? 14. yes, good. 20 minus 14y is equal to 6. okay, right. I needed 14y alone in the left hand side. so this 20 is move on to the right hand side. so we have minus 20. ஏன்னா இங்க பிளஸ்ல இருக்கிறப்ப இங்க வரும்போது மைனஸா மாறிடும். சரிங்களா, so we have minus 14. okay, so minus 14y is equal to 14. I needed only y value. so 14 divided by minus 14 will be y is equal to 1. so the same y equal to 1 ஓகே அரைசஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்ல எப்படி வந்துச்சோ அதே மாதிரியே இங்கேயும் y கிடைச்சிருச்சு. இப்போ இந்த y வேல்யூவை எங்க வேணாலும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே, ஈக்குவேஷன் 1லயோ 2லயோ. நான் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். ஓகே, சப்ஸ்டிட்யூட் y வேல்யூ. ஓகே, சப்ஸ்டிட்யூட் y is equal to 1 in equation 2. சரிங்களா, equation 2 என்னங்க? equation 2 implies that 2x minus 2y is equal to 2. இதான் equation 2. okay, so இப்போ yக்கு பதிலு 1ன்னு கொடுங்க. என்ன நடக்குது? 2x minus 2 into 1 is equal to 2. okay, so 2x is equal to 2. இங்க இருக்கிற இந்த 2 வந்து அங்க போகும்போது plus 2 மாறிடும். so 2x is equal to 4. we need x alone. so 4 divided by 2 will be 2. okay, right. அப்போ x ஓட வேல்யூ 2. okay, so therefore here x is equal to 2. okay, hence x is equal to 2 and y is equal to 1. okay, இப்போ ரெண்டு மெத்தட்லயும் நம்ம சம் சால்வ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ரெண்டு மெத்தட்லயுமே சம் சால்வ் பண்ணியிருக்கோம். வெரிஃபை பண்ணி பார்த்துருவோம் நம்மளோட ஆன்சர் ரைட்டா இல்ல தப்பா இருக்குதா. ஓகே, we have to verify. okay, just see it. what happens? verification. x equal to 2 y equal to 1 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? 3x plus 4y is equal to 10. ஓகே, ரைட். ஸோ இதுல x equal to 2ன்னு கொடுங்க. 3 into 2 plus 4 into 1 is equal to 10.
So 6 plus 4 equal to 10. So that is of 10 equal to 10. Okay. So first case work out ஆகுது. Okay. So 10 equals 10. இதே மாதிரி second equation எடுக்கிறேன். Okay. And second equation is 2x minus 2y is equal to 2. Okay. இதுல x இருக்கிற இடத்துல 2, y இருக்கிற இடத்துல 1. So what happens? 2 into 2 minus 2 into 1 is equal to 2. 2 2s are 4 minus 2 equal to 2. So here also we got it 2 equal to 2. So it is verified. Okay, verified. நம்ம போட்ட answer right. Verified. Okay. Yeah. Next problem பாருங்க. 3x minus 5y minus 4 equal to 0. Second equation 9x equals 2y plus 7. Okay. Right. So இந்த problem solve பண்றதுக்கு முன்னாடி ஒரு அலைன்மெண்ட் பண்ணிப்போம். ஓகே, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ 3x minus 5y minus 4 equal to 0. நம்ம அப்படி கூட டைரக்டா சம் போடலாம். பட் இருந்தாலும் யூஸ்வலா நம்ம சம் போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒரே மெத்தட்ல போடுறதுனால ஜஸ்ட் அலைன். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் அதுவே 9x இருக்கு. ஸோ நம்ம எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 9 டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டு டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, ரைட். சொல்யூஷன் பாருங்க. சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ரைட். This can be, the given equation can be written as like 3x minus 5y equal to 4 nu vechukren. Okay, that is of equation number 1. Okay, second equation 9x equals 2y plus 7. Okay, idhilendhu x is equals 2y plus 7 whole divided by 9. That is of equation number 2. இப்போ இந்த equation 2 by equation 1ல substitute பண்ணி பார்ப்போம். ஓகே, ரைட். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நான் சால்வ் பண்ற ப்ராப்ளம் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எலிமினேஷன்ல போடல, சப்ஸ்டிடியூஷன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சப்ஸ்டிடியூஷன்ல சால்வ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் எலிமினேஷன்ல போடுவோம். ஓகே, ரைட். இங்க பாருங்க, பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எழுத மறந்துட்டேன். ஓகே, பை சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஓகே, குட். So now we going to substitute equation 2 in equation 1. What happens? Okay, substitute equation 2 in equation 1. What happens? Equation 1 implies that 3 into, instead of x I have replaced 2y plus 7 whole divided by 9 minus 5y is equal to 4. Cancel பண்ண முடிஞ்சா cancel பண்ணிடலாம். Here it is of 3 times. So we have 2y plus 7, okay, whole divided by 3 minus 5y is equal to 4. Okay, right. இப்போ LCM எடுக்கிறோம் நம்ம. Okay, LCM எடுத்துட்டு right hand side product பண்ண போறோம். So what we have here, 2y plus 7, okay, minus cross multiple பண்ணனா எனக்கு 15y whole divided by 3 is equal to 4. சரியா? ரைட். இப்போ இந்த 3ஐயும் 4ஐயும் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? 2y plus 7 minus 15y is equals 3 4s are 12. ஏன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி சிங்கிள் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா நம்பரும் நம்மளுக்கு எப்படி மாறி இருக்கு? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கு. ஓகேங்களா? தேர் இஸ் நோ எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய். ஒரே ஒரு வேரியபிள்ல இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 13y plus 7 equal to 12. Okay, right. So minus 13y only I am keeping in the left hand side. So 12 minus 7. Okay, அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? That is of, இதுல 12ல 7 போனுச்சுன்னா, so what is the value here? Minus 13y is equal to 5. சரிங்களா? Okay. So we need it y alone. So y divided by minus 13. So y is equal to what? Minus 5 divided by 13. Y oda value minus 5 by 13 கிடைச்சாச்சு நம்மளுக்கு. சரிங்களா?
Okay, substitute y value in equation 1 or 2. Okay, substitute y value in equation 1. Okay, substitute y value in equation 1. Okay, let us புரியுதுங்களா? let us புரியலனா நான் கொஞ்சம் விசிபிளாவே எழுதுறேன். Okay, substitute y value substitute y value in equation 1. Okay, right. What is equation 1? Equation 1 என்ன 3x minus 5y equals 4. Okay, 3x minus 5y சரிங்களா? So 3x minus 5y equals 4. Okay, 3x minus 5y equals 4. That is equation number 1. So இதுல y ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம் இல்லைங்களா? y வேல்யூ என்ன minus 5 by 13. So we have to note here 3x minus 5 into, instead of y I have replaced minus 5 by 13 is equal to 4. Okay, open பண்ண முடிஞ்சா open பண்ணிடுங்க. 3x minus into minus plus 5 5s are 25 whole divided by 3 is equal to 4. I need 3x alone. So variable separable work பண்றேன். Constant right hand side போகும் பொழுது 4 minus 25 divided by 3 13. Okay, so then what we have here? Okay, cross multiple பண்றேன். I mean LCM எடுக்கிறேன். Okay, LCM எடுக்கும் பொழுது what is the value here? I'm taking the LCM. So 13 into 4 52 வா 52 வருதா 13 into 4 will be 52 சரியா? Okay, so 52 minus 25 whole divided by 13, left hand side 3x. Okay, so that is of, okay, 52 ல 25 போனுச்சுனா balance 27. Okay, 27 whole divided by 13. Okay, so what is the value? So I needed x alone. So 27 whole divided by 3 into 13. Okay, 3 into 13. So நம்ம அதை reduce பண்ண முடிஞ்சா reduce பண்ணிடலாம். Okay, if it is possible we can reduce it. Okay, so what is the value? What is the value? Okay, can we cancel by 3 table? 1 time 9 time. Okay, so 9 divided by 13. Okay, x equal to 9 by 13. இதுக்கு பிறகு there is no way to reduce the value. So x is equal to எவ்வளோ 9 divides 13. So x value கண்டுபிடிச்சாச்சு. Okay, therefore x is equals 9 divided by 13 and y is equals, y value என்னங்க வந்துச்சு minus 5 by 13. What is y? What is y? Minus 5 by 13. Okay, so y is nothing but minus 5 divided by 13. நம்ம substitution methodல problem solve பண்ணியிருக்கோம் ரைட்டுங்களா? அடுத்து elimination methodல problem solve பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் முதல்ல கலெக்ட் பண்ணி எழுதிடுவோம். ஓகே, ஒவ்வொரு முறையும் நம்ம மேல டிராக் பண்ண முடியாது. ஈக்குவேஷன்ஸ் எழுதின பிறகு நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ரைட் இன் விச் மாடல் ஹியர் ஆஃப்டர் ஐ கோ த்ரூ. ஓகே, by elimination method. By elimination method. So I just collect the two equations. Yeah, ரெண்டு equations எடுத்து எழுதி இருக்கிறேன். இப்போ நம்ம சால்வ் பண்ண போறது எலிமினேஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் பார்க்க போறோம். சரியா? எலிமினேஷன் மெத்தட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அது மூலம் நம்ம கரெக்டா அலைன் பண்ணிப்போம். ஓகே, அலைன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க, நான் எப்படி மாத்திக்கிறேன்னு. ஓகே, 3x minus 5y equal to 4. That is of equation number 1. இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதுறேன்னா 9x
இந்த 2y இங்க கொண்டு வந்துக்கிறேன். minus 2y is equal to 7. That is of equation 2. Elimination methodனா ஃபுல்லாவே நம்ம அப்படியே எலிமினேட் பண்ண போறோம் இல்லையா? ரைட். ஸோ ஒரு வேரியபிள அப்படியே எலிமினேட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 3ஆல ப்ராடக்ட் பண்ணும்பொழுது 9y வரும். ஸோ 9x வந்துரும். ஸோ 9 கேன்சல் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஐ ஹாவ் டு மல்டிபிள் ஈக்குவேஷன் 1 with 3. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர்? ஓகே. 9x minus 15y is equals 12. ஓகே. ஸோ அதே மாதிரி ஈக்குவேஷன் 2வை 1ஆல மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் 9x minus 2y is 7. ஓகே. ஸோ subtract பண்ணும் பொழுது sign will be changed. Okay. So what is the value here? This 9 will cancel. Okay. So subtract பண்ணும் பொழுது ரெண்டு சைனும் டிஃப்ரெண்டா இருக்கிறப்ப ஆட் பண்ணும் பொழுதோ டிஃபரன்ஸ் எடுக்கிறப்போ பிக் நம்பரோட சைனை போட்டு ரெடியூஸ் பண்ணி போட்டுருவோம். டிஃபரன்ஸ் எழுதுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன வரும் இங்க -13y is equal to இங்க என்ன வரும்? ஓகே. இங்க என்னங்க வரும்? ஸோ 12ல 7 போனுச்சுன்னா 5. ஸோ y is equal to 5 divided by -13. Okay. Right. So y value is what? Minus 5 by 13. Okay. Y value is minus 5 by 13. That is equals minus 5 divided by 13. That is of y. Okay. Y value find out பண்ணியாச்சு. இப்போ இந்த y வேல்யூவை ரெண்டு ஈக்குவேஷன்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நம்மளுக்கு அன்னோன் அடுத்த அன்னோன் வந்துடும். சரிங்களா? ஸோ substitute y value in equation 1. Okay. So equation 1. What is equation 1? 3x 9x என்ன வந்துச்சு 3x minus 5y equals 4. Okay. So equation 1 implies that 3x minus 5y equal to 4. So இதுல y க்கு பதிலா வேல்யூ கொடுக்கிறோம். So 3x minus 5 into minus 5 divided by 13 is equal to 4. So ரெண்டும் நெகட்டிவா இருக்கு ப்ராடக்ட்ல இருக்கும் பொழுது பிளஸ் ஆயிடும். So we have 3x plus 25 whole divided by 13 is equal to 4. So what is the value? 3x. Okay. 3x is equal to 4 minus 25 whole divided by 13. Okay. 4 by 13 will be 52. So 52 minus 25 whole divided by 13 will be 27 divided by 13. Okay. So 3x is equals 27 divided by 13. We need x alone. So 27 divided by 3 into 13. If you are cancelled by 3 table, we have 9. So 9 divided by 13 is for x. Okay. So x value is 9 by 13. Therefore, x is equals 9 divided by 13. Collect பண்ணிடுங்க. Hence, x is equal to 9 divided by 13 and y is equals minus 5 by 13. நம்ம இப்போ check பண்ணி பார்த்துருவோம். Verify. Okay. Verification. So what is the value we have here? Verification. Okay. Verification. First equation. What is the first equation? 3x plus 4y minus 5y equals 4, I think. Okay. So what is the first equation? 3x minus 5y equal to 4 first equation. Second equation 9x minus 2y is 7. Okay. இந்த ஈக்குவேஷன்ல தான் இப்போ சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். இதுல எக்ஸுக்கு பதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. ஓகே. எக்ஸுக்கு பதில் வேல்யூ கொடுங்க. என்ன ஆகுது? 3 into 9 divided by 13. Okay. Minus 5 into minus 5 divided by 13 equal to 4. Okay. So வருதான்னு செக் பண்ணிடுவோமா? 27 divided by 13 minus into minus plus 25 divided by 13 equal to 4. Okay. So என்ன வரும் 52 Yes, 52 divided by 13 equal to 4. Okay. I think 4 13s are 52. Okay. 13 4 times cancel பண்ணீங்கன்னா we have 4 is equal to 4. Okay. Similarly, right hand side
பார்த்துருவோம். ஓகே. ஸோ 9 into x value 9 divided by 13. ஓகே. minus 2 into ஐ திங்க் இது அடுத்த பேஜ்லயே போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போட்டோ மறைக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. 9x minus 2y equal to 7. That is the equation. Okay. 9x minus 2y. So 9x minus 2y is 7. So we have to note 9 into what is the x value? X is 9 by 13, y is minus 5 by 13. Okay. 9 divided by 13 minus 2 into minus 5 divided by 13 equal to 7. 81 divided by 13 plus 2 5s are 10 divided by 13 is equal to 7. So base equal இருக்கிறதுனால denominator equalங்கிறதுனால numerator அப்படியே add பண்ணிடலாம். So we have 91 divided by 13 is equal to 7. Okay. How many 13s are 97? Okay. How many 13s are 97? Check பண்ணி பார்த்துருவோமா? Okay. 13 into 7 time. Okay. என்ன வரும்? 91. So 7 times. Okay. Which is equal to 7. So verified. ஒன்றும் இல்லைங்க. நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணுறோம். எலிமினேஷன் மெத்தடில் எப்படி போடுறோமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக அந்த ரெண்டு ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம போட்டிருக்கிற ஆன்சர் ரைட்டு. சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா எங்கேயோ நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை கரெக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வி ஹாவ் டு சப்ஸ்டியூட் ஒன் வேரியபிள். ஓகே. எலிமினேஷன் மெத்தடில் வி ஹாவ் டு எலிமினேட் ஒன் வேரியபிள். ஓகே. ஸோ ஒரு வேரியபிள் எலிமினேட் பண்ணிடுறோம், பேலன்ஸை வச்சு எகைன் சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகே. என்ஜாய் பண்ணி படிங்க. ஏதாவது கொரிஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க, கமெண்ட் போடுங்க. I will rectify your doubts. Okay. I will catch you on the next video. Thank you. See you. Bye.